எனவே ஆரம்பத்திலே தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசு ஏற்படுத்தியது என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறி வந்தார்கள். முதலே அரிசி தட்டுப்பாடை கூறினார்கள், பின்பு தேங்காய் தட்டுப்பாட்டை கூறினார்கள். மெல்டால் விஸ்வாசனீய சாதனை. ஒவ்வொரு தட்டுப்பாட்டையும் தேசிய மக்கள் சக்தி அரசு மீது அவர்கள் திணித்தார்கள். கடந்த காலத்திலே சரியான திட்டமிடல் இவர்களிடம் காணப்படவில்லை. நாட்டுக்கு உற்பத்தியை திட்டமிட்டு சரியான முறையிலே மேற்கொள்ளப்படாமையினால்தான் பல்வேறுபட்ட தட்டுப்பாடுகள் இலங்கையிலே ஏற்பட்டது. எனவே இந்த அரசாங்கத்தின் மீது எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் சுமத்துகின்றார்கள். எனவே நாங்கள் கூறுகிறோம், இந்த உப்பு தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது சுமத்திவிட்டு இவர்கள் நல்லவர்கள் போர் கருத்துக்களை இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே புத்தளம், ஆணையிறவு, அம்பந்தோட்டை, மன்னார் போன்ற பகுதிகளிலே பிரதான உப்பளங்கள் காணப்படுகின்றன. இந்த உப்பளங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த உப்பானது இன்னும் பாரம்பரிய முறையிலே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்புதான் தற்பொழுது ஆணையிறவு உப்பளத்திலே நவீன முறையிலே நாங்கள் உப்புகளை தற்பொழுது உற்பத்தி செய்து வருகிறோம். எனவே இன்று சரியான முறையிலே சத்தோச மூலமாக உப்புகள் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்புகள் இன்று விநியோகிக்கப்படுகின்றது. இன்று தட்டுப்பாடு இல்லாமல் இன்று மக்கள் உப்பை நுகர்கின்றார்கள். எனவே இந்த எதிர்க்கட்சியினர் கூறுவது போல எல்லா தட்டுப்பாடுகளுக்கும் எமது அரசாங்கத்தை குறை கூறுவது அவர்கள் வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, அதாவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. இன்று மக்கள் செல்வாக்கு இல்லாத எதிர்க்கட்சியினர் இன்று அவ்வாறு குப்பைக்கு சமமான நிலையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை இன்று நாட்டு மக்கள் கருத்தில் எடுப்பது கிடையாது. எனவே தாங்களுக்கு எதை பேசுகின்றோமோ, எந்த விடயங்களை பேசுகின்றோம் என்ப ஒரு விளக்கம் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும், ஏதோ கருத்துக்களை கூற வேண்டும், அது செய்திகளாக வர வேண்டும் என்றுதான் இன்று சிலர் இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று சிறையிலே இருந்து விடுதலையானவர் இன்று பாராளுமன்றத்திலே வந்து தூய்மையானவர் போல இன்று கைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த கால இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் தான் இன்று நல்லவர்கள் போல நடிக்கின்றார்கள். எனவே சிறையிலே இருக்க வேண்டியவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு நாட்டு மக்களையும் நாட்டையும் மறுபடி குழப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது வேடிக்கைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம்.